உலக புகழ்பெற்ற உடலியல் நிபுணர் பிரான்சிஸ் மார்சல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1878 ஜூலை 11 அன்னைக்கு இங்கிலாந்தோடைய பக்கிங்ஹாம்ஷையரில் இருக்கிற ஹைவிகமில் தாமஸ் மார்சலுக்கும் மேரி லூகஸ் மார்சலுக்கும் 5ஆம் குழந்தையாக பிறக்கிறார் பிரான்சிஸ் யூ ஆடம் மார்சல். இவர் கூட பிறந்தவங்க 4 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு லாயராக, அதாவது வழக்கறிஞராக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக இவருடைய அப்பா ஒரு ஜேபி ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸாக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. பிரான்சிஸ் மார்சலுடைய அப்பா ஒரு வழக்கறிஞராக இருந்தபோதும் அவருக்கு ஆர்னத்தாலஜி பறவையியலில் அதிகமான ஆர்வம் இருந்து வந்தது. இதன் காரணமாக பிரான்சிஸ் மார்சலுடைய அப்பா வீட்டில் நிறைய பறவைகளை வளர்த்து அந்த பறவைகள் பற்றின ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு வந்தாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்து தான் பிரான்சிஸ் மார்சல் வளர்ந்து வந்தாங்க. இதன் காரணமாகவே சிறு வயதிலிருந்தே பிரான்சிஸ் மார்சலுக்கு பறவைகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் ஏற்பட தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் கரெக்டாக 1883ஆம் ஆண்டு பிரான்சிஸ் மார்சலுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக ஹைவிகம்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தது. அதாவது அந்த லோக்கல் ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து பிரான்சிஸ் மார்சல் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு, ஃபிலாசபி, தத்துவம் இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை பிரான்சிஸ் மார்சல் படித்து வந்தாங்க. அடுத்து 1888ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் பிரான்சிஸ் மார்சல் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அந்த ஹைவிகமில் இருக்கிற லோக்கல் ஸ்கூலில் ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்து அங்கே 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருந்தனால அங்கே இவருடைய மிடில் எஜுகேஷனையும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 6th கிரேடையும் அங்கேயே படிக்க தொடங்குறாங்க. இறுதியாக 1891ஆம் ஆண்டு இவருடைய 13 வயதில் பிரான்சிஸ் மார்சல் இவருடைய மிடில் எஜுகேஷன், அதாவது இவருடைய 8th கிரேடை முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா பிரான்சிஸ் மார்சலுடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இங்கிலாந்தோடைய பக்கிங்ஹாம்ஷையரில் இருக்கிற ஹைவிகமில் இருந்து அதே இங்கிலாந்தோடைய பெர்க்ஷையரில் இருக்கிற வின்சருக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் மார்க் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. இந்த செயின்ட் மார்க் ஸ்கூலானது பிற்காலத்தில் இம்பீரியல் சர்வீஸ் காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கு ஜாயின் பண்ணி பிரான்சிஸ் மார்சல் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படித்து வந்தாங்க. அங்கு 2 ஆண்டுகள் உயர்கல்வியை படித்து வந்தாங்க. அடுத்து 1893ஆம் ஆண்டு பிரான்சிஸ் மார்சலுடைய அப்பா இவரை அந்த ஒரு இடத்துல, அதாவது அந்த செயின்ட் மார்க் ஸ்கூல் அங்கே இவருடைய படிப்பை பாதியில் நிப்பாட்டிட்டு இந்த இங்கிலாந்தோடைய பெர்க்ஷையரில் இருக்கிற வின்சரில் இருந்து அதே இங்கிலாந்தோடைய கென்ட்டில் இருக்கிற ராயல் டம்பிரிட்ஜ் வெல்ஸுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சவுத்பரோ ஸ்கூல் அப்படின்ற இன்னொரு ஹை ஸ்கூல் அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து பிரான்சிஸ் மார்சல் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது பிரான்சிஸ் மார்சல் லட்டின் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் பிரான்சிஸ் மார்சல் இவருடைய அப்பா மூலமாக பறவைகள் பற்றின பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்படி மெல்ல மெல்ல பிரான்சிஸ் மார்சலுக்கு சயின்ஸ், அறிவியல்னு ஆர்வம் ஏற்பட தொடங்கியிருந்தது. இதுக்கிடையில் 1895ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் பிரான்சிஸ் மார்சல் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த சவுத்பரோ ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இவருடைய அப்பா இவரை இங்கிலாந்துடைய கென்ட்டில் இருக்கிற ராயல் டம்பிரிட்ஜ் வெல்ஸ்ல இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு அனுப்பிடுறாங்க. குறிப்பாக லண்டனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் UCL அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. அங்கே மெட்ரிகுலேட் ஆகி பிரான்சிஸ் மார்சல் 1 வருட 1 இயர் கோர்ஸ் எடுத்து இவர் படித்தாங்க. அதாவது இவர் அண்டர் கிராஜுவேட் டிகிரி எடுத்து பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 1 இயர் கோர்ஸ் இவர் எடுத்து படித்தாங்க. அது பர்டிகுலராக கிரீக் லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்காக இவர் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அங்கே ப்ரொஃபஸர் ஆர்தர் பிளாட் அப்படின்ற ஒரு நபர், ஸோ அந்த ஒரு பேராசிரியர் தான் இவருக்கு கிரீக் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் இந்த UCL யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் இன்னொரு பேராசிரியர், அதாவது ப்ரொஃபஸர் ஹவுஸ்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர், அவருடைய அறிமுகம் கிடைக்குது. அந்த ப்ரொஃபஸர் ஹவுஸ்மேன் தான் இவரை கேம்பிரிட்ஜுக்கு போய் சயின்ஸ் படிக்க சொல்லி அறிவுறுத்துறாங்க. ஏன்னா பிரான்சிஸ் மார்சல் கிரீக் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் இவருடைய அப்பா மூலமாக ஈர்க்கப்பட்டு பறவையியல்ல இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் இவருக்கு தெரிஞ்சிருந்தது. அதனாலேயே ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க. இதன் காரணமாக அந்த ஒரு ப்ரொஃபஸர் ஹவுஸ்மேன் பிரான்சிஸ் மார்சலை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போய் சயின்ஸ் படிக்க சொல்லி வலியுறுத்துறாங்க. இதன் காரணமாக 1896ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் இவர்
அந்த 1 இயர் கிளாஸை வந்து முடிக்கிறாங்க. கிரீக் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிட்டு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜான கிரைஸ்ட் காலேஜ் கேம்பிரிட்ஜ், இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு அங்கம் தான். இந்த கிரைஸ்ட் காலேஜ் கேம்பிரிட்ஜில் படித்தா டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து வழங்கப்படும். ஸோ அந்த கிரைஸ்ட் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அங்கே 1896ஆம் ஆண்டிலிருந்து ஃப்ரான்சிஸ் மார்ஷல் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக நேச்சுரல் சயின்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. அதாவது நேச்சுரல் சயின்ஸ் அப்படின்றது இயற்கை அறிவியல். அதாவது எப்படி சயின்ஸ் இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னு டவுட் அப்படி இருந்ததுன்னா, இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இந்த 1800கள் 1900 இந்த ஒரு காலகட்டத்திலலாம் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏல தான் சயின்ஸ் டிகிரியும் இருந்தது. ஸோ இவர் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படித்தாங்க. குறிப்பாக இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இந்த பிஏ டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து ஃப்ரான்சிஸ் மார்ஷலுக்கு வேணும்னா இவர் வந்து நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 பார்ட்ஸ் வந்து முடிக்கணும். அதாவது எப்படி செமஸ்டர்ஸ் ஒவ்வொரு செமஸ்டரும் வந்து ஒவ்வொரு 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை இருக்குதோ, அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த நேச்சுரல் சயின்ஸ் ட்ரைபாஸ் ஆனது பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு இருக்குது. இதை வந்து 2 வருடமோ 3 வருடமோ படித்து இந்த பார்ட் 1 பார்ட் 2 வந்து முடித்து மொத்தமாக 4 வருடங்கள் வந்து படிக்கணும். ஸோ பார்ட் 1 வந்து 2 வருடமோ 3 வருடமோ வந்து படிக்கணும். அதே மாதிரி பார்ட் 2 வந்து 1 வருடமோ 2 வருடமோ படிக்கணும். அதாவது உதாரணத்துக்கு இப்போ பார்ட் 1 நேச்சுரல் சயின்ஸ் ட்ரைபாஸ் இவர் வந்து படிக்கிறாரு. இதை வந்து இவர் 3 வருடம் படித்தா அடுத்து பார்ட் 2 வந்து 1 வருடம் படித்தா போதும். ஒருவேளை இந்த பார்ட் 1 இவர் 2 வருடம் படித்தா பார்ட் 2ஐயும் 2 வருடம் படிக்கணும். ஸோ மொத்தமாக 4 இயர்ஸ் படித்தாதான் பிஏ டிகிரியானது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜிலேருந்து வழங்கப்படும். ஸோ இதுக்காக இவர் வந்து நேச்சுரல் சயின்ஸ் ட்ரைபாஸ் பார்ட் 1 வந்து ஆரம்பத்தில் படிக்க தொடங்கியிருந்தாங்க. இந்த படிப்பில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்சிஸ் மார்ஷலுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்தது. இவருக்கு எந்த அளவுக்கு அறிவியல் ஆர்வம் இருந்ததுன்னா, ஆராய்ச்சி பண்ணுறதுல ஆர்வம் இருந்ததே ஒழிய அந்த ஆராய்ச்சி பற்றின விஷயங்களை படித்து அதை எக்ஸாமினேஷனாக போய் எழுதுறதுலாம் அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. இதனால ஒரு சாதாரணமாக படிக்கக்கூடிய ஒரு சராசரி மாணவனாக தான் ஃப்ரான்சிஸ் மார்ஷல் வந்து இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா 1899ஆம் ஆண்டு 3 வருடங்களுக்கு பிறகு நேச்சுரல் சயின்ஸ் ட்ரைபாஸ் பார்ட் 1 வந்து இவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. 2nd கிளாஸ் ஆனர்ஸில் தான் இவர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் அதனுடைய பார்ட் 2ஐயும் அந்த கிரைஸ்ட் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இவர் படித்தாங்க. இந்த பார்ட் 2வின் போது இவர் வந்து ஜுவாலஜி விலங்கியல், ஜியாலஜி புவியியல், அதுக்கப்புறமா இந்த கெமிஸ்ட்ரி வேதியியல் இது போன்ற பாடங்கள் படித்து வந்தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஃப்ரான்சிஸ் மார்ஷலுக்கு இது எல்லாத்தையும் விட ஃபிசியாலஜி உடலியலில் தான் அதிகமான ஆர்வம் இருந்து வந்தது. ஆனால் உடலியல் இவரால் படிக்க முடியல. ஏன்னா இவர் வந்து பிஏ நேச்சுரல் சயின்ஸ் எடுத்திருந்தப்போ அதில் இவர் வந்து படித்து பார்ட் 1 பார்ட் 2வின் போது இந்த ஜுவாலஜி ஜியாலஜி கெமிஸ்ட்ரி இதை எடுத்து படித்தாங்க. அதனால் ஃபிசியாலஜியை இவரால் பெருசாக வந்து படிக்க முடியல. இருந்தபோதும் இந்த ஒரு கல்வியை 1900ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில் இந்த பார்ட் 2 ட்ரைபாஸ் நேச்சுரல் சயின்ஸ் ட்ரைபாஸும் முடிக்கிறாங்க. ஸோ இவருக்கு அந்த கிரைஸ்ட் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அதனுடைய அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து வழங்கப்படுது. இந்த பார்ட் 2 வந்து இந்த பார்ட் 2 நேச்சுரல் சயின்ஸ் ட்ரைபாஸை இவர் வந்து 3rd கிளாஸ் ஆனரில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு தான் படிப்பில் இவருக்கு கவனம் இருந்தது. இருந்தாலும் ஃப்ரான்சிஸ் மார்ஷல் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸும் நிறைய ஆராய்ச்சிகளும் பண்ண தொடங்குறாங்க. இவருக்கு ஃபிசியாலஜி படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தனால அந்த ஃபிசியாலஜி உடலியல் ஆராய்ச்சிகளை இவர் மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. இந்த ஃபிசியாலஜி உடலியல்னா என்ன அப்படின்னா, உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு உடல் உறுப்புகளில் ஒன்றான இதயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இதயம் எப்படி துடிக்குது, அதேமாதிரி நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரி உடலில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அது குறித்து படிக்கிறது இந்த ஃபிசியாலஜி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் தான் ஃப்ரான்சிஸ் மார்ஷலுக்கு அதிகப்படியான ஆர்வம் இருந்தது. ஸோ அந்த ஃபிசியாலஜியில் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இவர் ஆராய்ச்சி பண்ணி சில மாதங்களுக்கு பிறகு இந்த 1900ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜிலிருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு ஃப்ரான்சிஸ் மார்ஷல் போயிடுறாங்க. அங்கே ஜேம்ஸ் காசர் ஹியூவர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விலங்கியல் நிபுணர், ஒரு ஜுவாலஜிஸ்ட், அவருக்கு கீழே ஃப்ரான்சிஸ் மார்ஷல் இவருடைய ஆராய்ச்சிகளை உடலியலில் மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க இந்த எடன்பரால, குறிப்பாக எடன்பரால இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரால. இந்த நிலையில தான்
1901ஆம் ஆண்டு பிரான்சிஸ் மார்சல் வந்து அந்த எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை இந்த ஒரு கௌரவத்தை 1901ஆம் ஆண்டு பிரான்சிஸ் மார்சல் பெறாங்க. இவர் இந்த FRSEயாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு 4 பேர் ப்ரப்போசர்ஸாக இருந்தாங்க, காரணமாக இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து இவர் வந்து அந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஜேம்ஸ் காசர் யூவர்ட் அப்படின்றவர். அதுக்கப்புறமா ராபர்ட் வாலேஸ் அப்படின்னு இன்னொருத்தர், அதே மாதிரி ஆர்த்தர் மாஸ்டர்மேன் அப்படின்னு இன்னொருத்தர், ஆர்த்தர் மாஸ்டர்மேன் அப்படின்னு. அடுத்து 4ஆவதா கில்சன் அப்படின்னு சொல்லி கில்சன் நாட் அப்படின்னு சொல்லி கார்கில் கில்சன் நாட் அப்படின்னு இன்னொருத்தர். ஸோ மொத்தமாக 4 பேர் காரணமாக இருந்தாங்க. ஸோ 1901ஆம் ஆண்டு ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவா பிரான்சிஸ் மார்சல் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து தொடர்ச்சியாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் ஜேம்ஸ் காசர் யூவர்ட் அவர் கீழே இவருடைய உடலியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு 1903ஆம் ஆண்டு பிரான்சிஸ் மார்சல் வந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற DSc அந்த டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவிலிருந்து பிரான்சிஸ் மார்சல் வந்து முடிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் அந்த ஜேம்ஸ் காசர் யூவர்ட் கூட சேர்ந்து பிரான்சிஸ் மார்சல் வந்து சில முக்கியமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. இந்த காலகட்டத்தில் இருந்து தான் இவர் வந்து ரீப்ரொடக்ஷன் சைக்கிள், இந்த இனப்பெருக்க சுழற்சி, அது குறிப்பாக வந்து செக்ஸுவல் ஃபிசியாலஜி, ஸோ அந்த ரீப்ரொடக்ஷன் சைக்கிள் குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணாங்க. குறிப்பாக சீப்பில், அதாவது ஆடுகள், செம்மறி ஆடு, ஸோ அது மாதிரி ஆடுகளினுடைய இனப்பெருக்க சுழற்சி குறித்து இந்த காலகட்டத்தில் பிரான்சிஸ் மார்சல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க. ஆராய்ச்சியின் முடிவாக 1903ஆம் ஆண்டு பிரான்சிஸ் மார்சல் வந்து அந்த சிக்னிஃபிகண்டான ஒரு ரிசர்ச் பேப்பரையும் இவர் வெளியிட்டாங்க. அது வந்து ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் ஆஃப் சீப் அப்படின்ற அந்த டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இதே 1903ஆம் ஆண்டு பிரான்சிஸ் மார்சல் அந்த எடன்பராவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் ஒரு லெக்சரராக நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக லெக்சரர் இன் நேச்சுரல் ஹிஸ்ட்ரியா, அதாவது இயற்கை வரலாறு மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக லெக்சரராக இவர் நியமிக்கப்படுறாங்க. இயற்கை வரலாறு அப்படின்றது தாவரங்கள் பற்றியும் விலங்குகள் பற்றியும் படிக்கிறது தான். குறிப்பாக அதை வந்து சொல்லப்போனால் பாட்டனி அண்டு ஜுவாலஜி, தாவரவியல் விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. ஸோ இதை கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்சரர், விரிவுரையாளராக 1903ஆம் ஆண்டிலிருந்து பிரான்சிஸ் மார்சல் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் பணிபுரிஞ்சாங்க. மேலும் இதே 1903ஆம் ஆண்டிலிருந்து ஒரு அசிஸ்டண்டாகவும் ப்ரொஃபஸர் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரிக்கு, அதாவது இயற்கை வரலாறு பேராசிரியர் ஒருத்தர் இருந்தாங்க, அவருக்கு அசிஸ்டண்டாக இவர் வந்து இவருடைய பணியை தொடர்ந்து வந்தாங்க. அடுத்து 1904ஆம் ஆண்டு பிரான்சிஸ் மார்சல் வந்து அசிஸ்டன்ட் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு கர்னகி ரிசர்ச் ஃபெல்லோவாக நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவருக்கு வந்து ஒரு ஃபெல்லோஷிப் வழங்கப்படுது. அதை பயன்படுத்தி இவருடைய ஆய்வுகளை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓவரி அது குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது ஓவரி அப்படின்றது கருமுட்டை, அது வந்து பேராக இருக்கும் எல்லா மேமல்ஸ்லையும், ஃபீமேல் மேமல்ஸில், அதாவது பெண் பாலூட்டிகளில் இந்த ஓவரி அப்படின்ற கருமுட்டையானது பேராக இருக்கும், ஜோடியாக இருக்கும். ஸோ அதனுடைய செயல்பாடுகள் குறித்து பிரான்சிஸ் மார்சல் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதை குறிப்பாக இவர் வந்து சில நபர்கள் கூட சேர்ந்து இவருடைய ஆராய்ச்சியாக மேற்கொண்டாங்க. அதில் முக்கியமாக எட்வர்ட் ஆல்பர்ட் ஷார்பி ஷேஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் கூட சேர்ந்து ஃபெரட்ஸ் அப்படின்ற ஒரு வகையான உயிரினம், அதனுடைய இனப்பெருக்க சுழற்சி குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கப்புறமா வில்லியம் ஜாலி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆராய்ச்சியாளர், அவர் கூட சேர்ந்து டாக்ஸ், நாய்களில் இருக்கக்கூடிய கருப்பை சுழற்சி குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. மேலும் அந்த வில்லியம் ஜாலி அவர் கூடவே இணைஞ்சு 1905ஆம் ஆண்டு த ஓவரி ஆஸ் அன் ஆர்கன் ஆஃப் இன்டர்னல் செக்ரீஷன் அப்படின்ற ஒரு ரிசர்ச் பேப்பர், இதை வந்து வில்லியம் ஜாலி கூட இணைஞ்சு பிரான்சிஸ் மார்சல் எழுதி 1905ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணாங்க. இதே 1905ஆம் ஆண்டு பிரான்சிஸ் மார்சல் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஆனரி யூனிவர்சிட்டி லெக்சரர் இன் ஃபிசியாலஜி ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அதுவாக நியமிக்கப்பட்டாங்க. அதாவது இனப்பெருக்கத்தின் உடலியல் அதனுடைய ஒரு விரிவுரையாளராக இவர் 1905ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து 1906ஆம் ஆண்டு பிரான்சிஸ் மார்சல் வந்து கூடுதலாக சில பொறுப்புகள்லாம் நியமிக்கப்பட்டாங்க. பர்டிகுலராக இவர் வந்து அப்போதைய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய அப்போதைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி, அதாவது உடலியல் பேராசிரியர், அவருக்கு ஒரு அசிஸ்டண்டாக இவர் நியமிக்கப்பட்டாங்க. இதைத் தொடர்ந்து 1907ஆம் ஆண்டு அந்த கர்னகி ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அது வந்து முடிவடைஞ்சது. அடுத்து 1908ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய லெக்சரர் இன் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற பொறுப்பில் இருந்தும் அசிஸ்டன்ட் டு ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற அந்த பொறுப்பில் இருந்து இவர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணி இந்த 1908ஆம் ஆண்டு இவருடைய 30 வயதில் பிரான்சிஸ் மார்சல் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவிலிருந்து ரிசைன் பண்ண பிறகு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு இவர் வந்து கிளம்பிடுறாங்க. கேம்பிரிட்ஜுக்கு போனதுக்கப்புறமா
யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு அங்கமான யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அங்கே ஒரு லெக்சரர் விரிவுரையாளராக 1908ஆம் ஆண்டிலிருந்து ஃப்ரான்சிஸ் மார்சல் பணிபுரிய தொடங்குறாங்க. அடுத்து 1909ஆம் ஆண்டு கிரைஸ்ட் காலேஜ் கேம்பிரிட்ஜ், இவர் ஏற்கனவே படித்த யூனிவர்சிட்டி, அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து ஃப்ரான்சிஸ் மார்சல் வந்து 2 முக்கியமான ஆராய்ச்சியாளர்கள், ஒருத்தர் வந்து வில்லியம் கிரேமர் அப்படின்னு ஒரு நபர், இன்னொரு நபர் வந்து ஜேம்ஸ் லாக்ஹெட் அப்படின்னு இன்னொரு நபர். இந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இனப்பெருக்கத்தின் உடலியல் குறித்து ஒரு புக்கை வந்து எழுதினாங்க. அந்த புத்தகத்தை 1910ஆம் ஆண்டு ஃப்ரான்சிஸ் மார்சலும் அந்த வில்லியம் கிரேமர் மற்றும் ஜேம்ஸ் லாக்ஹெட் இவங்க இந்த 3 பேரும் இணைஞ்சு த ஃபிசியாலஜி ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த த ஃபிசியாலஜி ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற புத்தகமானது ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் குறித்த அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு புக்காக இருந்தது. இது மிகப்பெரிய ஒரு புகழை ஃப்ரான்சிஸ் மார்சலுக்கும் அந்த வில்லியம் கிரேமர் மற்றும் ஜேம்ஸ் லாக்ஹெட் இந்த 3 பேருக்கும் தேடி கொடுத்தது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படைப்பாக அந்த புத்தகமானது இருந்தது. இதுக்கிடையில் ஃப்ரான்சிஸ் மார்சல் வந்து சில முக்கியமான பொறுப்புகளில் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் நியமிக்கப்பட்டாங்க. பர்டிகுலராக 1912ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு டியூட்டராக இவர் நியமிக்கப்பட்டு ஜுவாலஜி விலங்கியலையும் அதே மாதிரி அந்த ஃபிசியாலஜி உடலியலையும் மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு கற்பிப்பாளர் டியூட்டராக 1912ஆம் ஆண்டிலிருந்து ஃப்ரான்சிஸ் மார்சல் இவருடைய பணியை தொடங்கினாங்க. இதுக்கப்புறமா ஃப்ரான்சிஸ் மார்சல் தொடர்ச்சியாக மேலும் இந்த ஃபிசியாலஜி ஆஃப் ரீப்ரொடக்ஷன் குறித்த ஆராய்ச்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு பல்வேறு விதமான ஆய்வுகளை செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1914ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் துவங்குது. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆன பிறகு இவர் ஃப்ரான்சிஸ் மார்சல் வந்து மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அதில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரில் இவர் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த முதல் உலகப் போரின் போது உலகம் முழுவதும் பெரிய அளவில் உணவு தட்டுப்பாடானது ஏற்பட்டது. ஏன்னா உலகப்போர் நடக்கும்போது ஒரு உணவுப் பொருளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறது வந்து தடை பண்ணிடுவாங்க. அதனாலேயே நிறைய உள்நாட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் மட்டுமே வந்து உண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். அது வந்து பற்றாக்குறையை நோக்கி தள்ளும். ஏன்னா நிறைய பேர் வந்து இருக்கும்போது அங்கே போரும் நடக்கும்போது இராணுவ வீரர்களும் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுக்கும் உணவுகள் தேவை, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் உணவுகள் தேவை. ஸோ ஒட்டுமொத்தமாக ஏற்றுமதியும் நிற்குது. இன்னொரு பக்கம் வந்து விவசாய நிலங்களும் பாதிக்கப்படும் போரின் போது. அப்போ உற்பத்தியும் பாதிக்கப்படுது. இதனாலேயே பெரிய அளவில் பிரச்சனை, உணவு தட்டுப்பாடு ஏற்படுது. இந்த உணவு தட்டுப்பாடை தடுக்கணும் அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் இந்த 2 மினிஸ்ட்ரிஸும் இணைஞ்சு சில முக்கியமான ஆய்வுகள்லாம் மேற்கொண்டாங்க. அதாவது இந்த கால்நடைகளை எப்படி உணவுக்கு பயன்படுத்துறது, அது எந்த சமயம் வந்து வெட்டணும், ஸோ அது குறித்து ஆராய்ச்சியை மேற்கொள்வாங்க. அதே மாதிரி எந்தெந்த பயிரை வந்து எந்த இடத்துல விளைவிச்சா அது வேகமாக அதிகமாக வந்து விளையும், உணவு பொருட்கள் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இது மாதிரியான ஆராய்ச்சிலாம் மேற்கொண்டாங்க. அப்போது இவர் ஃப்ரான்சிஸ் மார்சல் வந்து ஆப்டிமல் ஏஜ் டு ஸ்லாட்டர் கேட்டல் அதில் தான் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது ஒரு கால்நடை இருக்குன்னா அந்த கால்நடையை எப்போ வெட்டி அதை வந்து இறைச்சி ஆக்கணும், அதுக்கு உகந்த ஒரு வயது என்ன, அது குறித்து ஃப்ரான்சிஸ் மார்சல் ஆராய்ச்சி பண்ணாங்க. மேலும் இந்த இனப்பெருக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ கால்நடைகள் எடுத்துக்கும் போது 2 ஆடுகள் வந்து இணையும் போது ஆட்டுக்குட்டி வந்து உருவாகும் இனப்பெருக்கத்துக்கு பிறகு. ஸோ அந்த இனப்பெருக்கம் சில நேரங்களில் பாதிக்கப்படும். அது வந்து இந்த லைட் ஒளியாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த கிளைமேட் காலநிலை இருக்கட்டும், இதை பொறுத்து இந்த ரீப்ரொடக்ஷனில் இந்த இனப்பெருக்கத்தில் வந்து பெரிய சில தாக்கங்கள் வந்து ஏற்படும். அந்த தாக்கங்கள் என்ன, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றது குறித்து, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோடைய எஃபெக்ட்ஸ் விளைவுகள் என்ன அப்படின்றது குறித்து இவர் ஃப்ரான்சிஸ் மார்சல் ஆராய்ச்சி பண்ணவும் தொடங்குறாங்க. அதாவது இந்த இனப்பெருக்கத்தின் போது இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் குறிப்பாக வந்து ஒளி, காலநிலை, இதனால் ஏற்படக்கூடிய இனப்பெருக்கத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன அப்படின்ற குறித்து ஃப்ரான்சிஸ் மார்சல் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. இதுக்கிடையில் இவர் வந்து பேர்ட்ஸ் பறவைகள் குறித்த ஆராய்ச்சியையும் மேற்கொண்டாங்க. இதுக்கிடையில தான் 1918ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் முடிவடைஞ்சிருது. முதல் உலகப் போர் முடிவடைஞ்ச பிறகு 1919ஆம் ஆண்டு ஃப்ரான்சிஸ் மார்சல் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு ரீடராக வந்து பதவியில் நியமிக்கப்படுறாங்க. ஏற்கனவே அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் ஒரு லெக்சராக பணிபுரிகிறாங்க. அதே சமயம் ஒரு டியூட்டராகவும் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் பணிபுரிகிறாங்க. இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ரீடராகவும் 1919ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய தொடங்குறாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் இவர் ஏற்கனவே லெக்சராக பணிபுரிஞ்ச ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அவங்க தரப்பிலிருந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட் நிறுவப்பட்டது இந்த காலகட்டத்தில்.
அதுக்கு பிரான்சிஸ் மார்ஷலும் ஒரு முக்கிய காரணம். அவர் வேலை பார்க்கும்போது 1903 1908 வரை லெக்சரர் இன் நேச்சுரல் ஹிஸ்டரியாக இவர் வேலை பார்க்கும்போது இவர் ஏற்படுத்தின தாக்கம் மாணவர்கள் மத்தியில் விலங்கியல் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தி விலங்கியல்ல ஆர்வத்தை ஏற்படுத்தினது பிரான்சிஸ் மார்ஷல். இதனாலேயே அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பர்க்ல இந்த 1910களுக்கு பிறகு 1919 இந்த காலகட்டத்தில் நிறுவப்பட்டது. ஸோ அதுக்கு பிரான்சிஸ் மார்ஷல் முக்கிய காரணம் அப்படின்னு அவங்க வந்து மேற்கோள் காட்டினாங்க. இது பிரான்சிஸ் மார்ஷலுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கௌரவமாக இருந்தது. இந்த கௌரவத்தை தாண்டி 1920 பிரான்சிஸ் மார்ஷல் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1901 பிரான்சிஸ் மார்ஷல் வந்து ஸ்காட்லாண்டுடைய எடன்பர்க்ல இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பர்க்வுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1920 இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் பிரான்சிஸ் மார்ஷல் தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. கூடுதலாக பிரான்சிஸ் மார்ஷல் இதே 1920 த ஃபிசியாலஜி ஆஃப் ஃபார்ம் அனிமல்ஸ் அப்படின்னு இன்னொரு புக்கையும் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1922 மறுபடியும் அந்த வில்லியம் கிரேமர் அதே மாதிரி ஜேம்ஸ் லாக்கட் அதுக்கப்புறம் கூடுதலாக இன்னொரு நபர் அவர் வந்து கிரஸ்வெல் அப்படின்னு சொல்லி அதாவது கிரஸ்வெல் சீரர் அப்படின்னு இன்னொரு நபர். ஸோ அந்த 3 நபர்கள் கூட சேர்ந்து பிரான்சிஸ் மார்ஷல் 1922 ஏற்கனவே இவர் 1910 எழுதி வெளியிட்ட த ஃபிசியாலஜி ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அதனுடைய செகண்ட் எடிஷன் 2வது பதிப்பு 1922 4 நபர்கள் பப்ளிஷ் பண்ணாங்க. ஒருத்தர் கூடுதலாக ஜாயின் பண்ணாங்க. அவர் தான் கிரஸ்வெல் சீரர் அப்படின்றவர். ஸோ அவர் கூடயும் வில்லியம் கிரேமர் ஜேம்ஸ் லாக்கட் அவங்க கூடயும் சேர்ந்து பிரான்சிஸ் மார்ஷல் 1922 இதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1923 யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய டியூட்டர் அப்படின்ற பதவியை மட்டும் பிரான்சிஸ் மார்ஷல் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ஆனால் ரீடர் அப்படின்ற பொறுப்புலையும் லெக்சரர் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற பொறுப்புலையும் தொடர்ந்து இவர் பணிபுரிஞ்சாங்க. இந்த நிலையில் 1925 ஒரு பாட புத்தகம் ஒரு டெக்ஸ்ட் புக்கை பிரான்சிஸ் மார்ஷல் வந்து எழுதினாங்க. அதை வந்து an introduction to the sexual physiology for biological medical and agricultural students அப்படின்ற டைட்டிலில் ஒரு புத்தகம். இது வந்து ஒரு பாடநூல் ஒரு டெக்ஸ்ட் புக் பாட புத்தகம். இது வந்து மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய குறிப்பாக வந்து உயிரியல் மாணவர்கள் மருத்துவ மாணவர்கள் விவசாய மாணவர்கள் ஸோ அதெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான ஒரு பாட புத்தகம். இது 1925 பிரான்சிஸ் மார்ஷல் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இதன் காரணமாகவே பிரான்சிஸ் மார்ஷல் ஒரு புகழ்பெற்ற உடலியல் நிபுணராக உலகம் முழுவதும் அறியப்பட தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் 1926 யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு டீனாக பிரான்சிஸ் மார்ஷல் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அங்கிருந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு பிரான்சிஸ் மார்ஷல் தொடர்ச்சியாக இவருடைய ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டு வந்தாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் எல்லாம் பிரான்சிஸ் மார்ஷல் வந்து கூடுதலாக இந்த ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்க சுழற்சி குறித்த அதாவது ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் அப்படின்ற இனப்பெருக்க சுழற்சி குறித்த ஆய்வுகளில் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தாங்க. மேலும் பிரான்சிஸ் மார்ஷல் வந்து இது மாதிரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களினுடைய மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்படின்ற அந்த மாதவிடாய் சுழற்சி அது குறித்த ஆய்வுகளையும் பிரான்சிஸ் மார்ஷல் வந்து செஞ்சு வந்தாங்க. இது மாதிரி இவர் செய்யக்கூடிய ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சிகளினுடைய சில கண்டுபிடிப்புகள் அதெல்லாமே மெல்ல மெல்ல பெரிய தாக்கங்களை ஏற்படுத்த தொடங்கியிருந்தது. குறிப்பாக இவர் எழுதின ஃபிசியாலஜி ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற புக்காக இருக்கட்டும் அதே மாதிரி த ஃபிசியாலஜி ஆஃப் ஃபார்ம் அனிமல்ஸ் அப்படின்ற புத்தகமாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து பெரிய அளவில் இந்த இனப்பெருக்க சுழற்சி பற்றின அறிவு வந்து அதாவது இந்த இனப்பெருக்க சுழற்சி பற்றின நாலேஜ் அது வந்து அறிவியல் உலகத்தில் பெரிய அளவில் உருவாக்குறதுக்கு பிரான்சிஸ் மார்ஷலுடைய ஆய்வுகள் முக்கிய காரணமாக இருந்து வந்தது. இதன் காரணமாக 1930 காலகட்டத்தில் பல்வேறு கௌரவங்களை பிரான்சிஸ் மார்ஷல் பெற்று வந்தாங்க. அதில் குறிப்பாக 1933 யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து பிரான்சிஸ் மார்ஷல் வந்து கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையராக வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ சிபிஇ அப்படின்ற இந்த கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற விருதை 1933 பிரான்சிஸ் மார்ஷல் பெற்றாங்க. அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1936 இவர் ஒரு க்ரூனியன் லெக்சராக பெற்றாங்க. அதாவது வில்லியம் க்ரூன் அப்படின்னு ஒரு மருத்துவர் அவர் இறந்த பிறகு அந்த வில்லியம் க்ரூனை கௌரவப்படுத்துறதுக்காக வில்லியம் க்ரூனுடைய பேரில் க்ரூனியன் லெக்சர் அப்படின்னு ஒரு விரிவுரை இருக்குது ஒரு
மருத்துவ விரிவுரை மெடிக்கல் லெக்சர். அது வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ், அங்கு வந்து வருடம் வழங்கப்பட்டு வருது. அந்த ஒரு லெக்சர் விரிவுரை க்ரூனியல் லெக்சர் வழங்குறதுக்கு வருடம் தலை சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் நியமிக்கப்படுவாங்க. அது மாதிரி 1936ஆம் ஆண்டு பிரான்சிஸ் மார்சல் வந்து க்ரூனியல் லெக்சரை வந்து பெற்றாங்க. அந்த விரிவுரையையும் இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் வழங்கினாங்க. அதைத் தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1939ஆம் ஆண்டு இவர் ஏற்கனவே வந்து டிஎஸ்சி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் முடித்த லெக்சரராக பணிபுரிஞ்ச யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அவங்க தரப்பிலிருந்து பிரான்சிஸ் மார்சலுக்கு ஆனரி டிகிரி ஆஃப் எல்எல்டின்ற கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. எல்எல்டி அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டினில் அர்த்தம். இது வந்து இங்கிலீஷில் டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன் லா இல்லாமல் லாஸ் அப்படின்னா கேனன் லா, சிவில் லா அப்படின்னு 2 லாஸ், இந்த 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் தான் ஆனரி டிகிரி ஆஃப் எல்எல்டி. இதுதான் 1939ஆம் ஆண்டு பிரான்சிஸ் மார்சலுக்கு வழங்கப்பட்டது. கூடுதலாக இந்த 1939ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு வைஸ் மாஸ்டராகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. கூடுதலாக 1940ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அவங்க தரப்பிலிருந்து பிரான்சிஸ் மார்சலுக்கு ராயல் மெடலை வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1943ஆம் ஆண்டு பிரான்சிஸ் மார்சல் கிட்டத்தட்ட இவருடைய 65 வயதில் ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு பிரான்சிஸ் மார்சல் வந்து என்னதான் ரிட்டையர் ஆகிட்டாலும் இவருடைய ஆராய்ச்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் இவர் வந்து அப்பண்டிசைட்டிஸ்னால பாதிக்கப்படுறாங்க, அதாவது குடல் அலர்ஜினால் பாதிக்கப்படுறாங்க. இமீடியட்டாக பிரான்சிஸ் மார்சலுக்கு வந்து சர்ஜரி, அறுவை சிகிச்சையும் பண்ணப்படுது. ஆனால் அது எந்த அளவுலையும் பலனளிக்கலை. இதன் காரணமாக இறுதியாக 1949ஆம் ஆண்டு பிப்ரவரி 5 அன்னைக்கு இவருடைய 70 வயதில் பிரான்சிஸ் மார்சல் இறந்து போயிடுறாங்க. 1949 பிப்ரவரி 5 அன்னைக்கு இவருடைய 70 வயதில் பிரான்சிஸ் மார்சல் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் இவர் இறந்து போன 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1910 மற்றும் 1922 இந்த 2 ஆண்டுகளில் இவர் எழுதி பப்ளிஷ் பண்ண த பிசியாலஜி ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அதனுடைய 3rd எடிஷன் 3வது பதிப்பானது 1952ஆம் ஆண்டு ஆலன் எஸ் பார்க்ஸ் அப்படின்ற இன்னொரு ஆராய்ச்சியாளர் அவர் மூலமாக அதனுடைய 3வது பதிப்பு 1952ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. மேலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு 1984ஆம் ஆண்டு, குறிப்பாக பிரான்சிஸ் மார்சல் இறந்து 35 ஆண்டுகளுக்கு பிறகு 1984ஆம் ஆண்டு மறுபடியும் அந்த ஆலன் எஸ் பார்க்ஸ் அவர்னாலையும் அதே மாதிரி ஜார்ஜ் எரிக் லாமிங் அப்படின்னு இன்னொரு ஆராய்ச்சியாளர் அவர்னாலையும் இந்த 2 பேர்னாலையும் அதனுடைய 4th எடிஷன் 4வது பதிப்பு வெளியிடப்பட்டது 1984ஆம் ஆண்டு. இந்த 4வது பதிப்பின் போது பிசியாலஜி ஆஃப் ரீப்ரொடக்ஷனை பப்ளிஷ் பண்ணும்போது அந்த புத்தகத்தினுடைய டைட்டில் பிரான்சிஸ் மார்சலுடைய பேர்னால மார்சல்ஸ் ஃபிசியாலஜி ஆஃப், அதாவது த ஃபிசியாலஜி ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு இருந்த டைட்டில் மார்சல்ஸ் ஃபிசியாலஜி ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு அந்த டைட்டில் 1984ஆம் ஆண்டு ஆலன் எஸ் பார்க்ஸும் அதே மாதிரி அந்த ஜார்ஜ் எரிக் லாமிங் இந்த 2 பேரும் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி பிரான்சிஸ் மார்சல் இறந்த பிறகும் இவருடைய பேரில் இவர் ஏற்கனவே வாழும்போது 2 பதிப்பாக எழுதி வெளியிட்ட இந்த ஒரு புத்தகமானது வெளியிடப்பட்டது. அந்த அளவுக்கு இந்த ரீப்ரொடக்ஷன் குறித்த இந்த இனப்பெருக்க சுழற்சி குறித்த உடலியல் பற்றி இவர் எழுதின அந்த ஒரு படைப்பானது முக்கிய படைப்பாக இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு முக்கிய படைப்பை படைத்த பிரான்சிஸ் மார்சல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.